பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றும் 8 மாதங்களாக பணியாணை வழங்கப்படவில்லை என சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம் மோனிஷா. BTBRTE 2024 பணி நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றும் தெரிவு பட்டியல் வெளியிட்டு 8 மாதங்கள் ஆகியும் இன்று வரை பணி நியமன ஆணை வழங்கவில்லை என சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் 800க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கலாம். வணக்கம் மேடம், தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. முக்கியமான கோரிக்கையா அரசுகிட்ட நீங்க எதை முன்வைக்கிறீங்க? நாங்கள் ஆசிரியர் நியமன தேர்வுல வெற்றி பெற்று 8 மாதங்கள் ஆகிறது. இப்ப நாங்க எல்லாம் தனியார் பள்ளி வேலையும் எங்களுக்கு இல்ல. ஏன்னா நாங்க பார்த்த தனியார் பள்ளியிலெல்லாம் எங்களை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. காரணம், நீங்க அரசு பணிக்கு தேர்வாயிட்டீங்க, நீங்க எப்ப வேணாலும் போயிருவீங்க, அப்ப மாணவர்களுடைய கல்வி பாதிக்கும், அதனால நீங்க வேலையை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அதனால நாங்க எல்லாரும் இப்ப வேலை இல்லா பட்டதாரியா இருக்கோம். இப்ப எங்கள்ல பல பேர் வேலையே இல்லாம குடும்பம் நடத்த முடியாம கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சில ஆசிரியர்கள் சென்ட்ரிங் வேலைக்கு போறாங்க, தக்காளி விக்கிறாங்க. ஒரு தந்தையா ஒரு ஆசிரியர் சொல்றாரு, தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாரு. ஒரு சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு நான் யோசனை பண்றேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது கேட்கும் போது எங்களுக்கு எல்லாம் கண்ணீர் வருது. இங்க இருக்காங்களே சுதா மேடம், இவங்க வெங்காய மண்டியில வேலைக்கு போறாங்க. MSc BEd முடிச்சுட்டு வெங்காய மண்டியில வேலைக்கு போறாங்க. இந்த மாதிரி எவ்வளவு ஆசிரியர்கள் நாங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். 8 மாத காலமாக நாங்க அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். இப்ப நான் 42 வயசுல டெட் பாஸ் பண்ணேன், இன்னைக்கு 50 வயசுல நியமன தேர்வு பாஸ் பண்ணிருக்கேன். என்னுடைய பணிக்காலம் எத்தனை ஆண்டுகள்ங்க? மிஞ்சி போனா 10 வருஷம் இருக்குமா? அந்த 10 வருஷம் கூட என்னால வேலை செய்ய முடியலன்னா என்னங்க? நான் 18 வருஷம் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில ஆசிரியராக வேலை செஞ்சேன். நீங்க எல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு போனா 40,000-30,000 சம்பளம் வாங்கலாம். நான் 2024 நவம்பர்ல அந்த பள்ளியை விட்டு நிக்கும் போது வெறும் 4,500 ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க. ஏன்னா ஏழை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என் வாழ்நாள அரசு பணி கிடைக்கிறவர்களையும் ஏழை பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். சம்பளம் எனக்கு மெயினே கிடையாது, ஏழை பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். என்னைக்கு இருந்தாலும் அரசு பணி. இப்ப தொடர்ந்து பணி நியமன தேர்வு எழுதி 1 வருஷம் கடந்துருச்சு, சான்றிதழ் சரிபார்ப்பு கடந்து ஒரு 8 மாசம் ஆயிடுச்சு. உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? அரசை நம்பி இருக்கீங்க, ஒரு அரசு பணி கிடைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? இவ்வளவு பெரிய கால தாமதம் இருக்கே. வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குதுங்க. நான் டெய்லி தினக்கூலிக்கு போறேன், பூண்டு உரிக்க, வெங்காயம் உரிக்க, கிளீன் பண்ண போறேன். டெய்லி 150 ரூபா தான். இதோட என்னோட ஃபேமிலி என்னால தினக்கூலிக்கு போய் என்னால முடியல. ஒரு வருஷம் ஆச்சு, நமக்கு பணி நியமனம் போட்டுருவாங்கிறதுக்காக நாங்க வெயிட் பண்ணோம். சரி, இனிமேலும் இருந்தா நம்ம குடும்பத்தை சமாளிக்க முடியாதுங்கிறதுக்காக நாங்க டெய்லி தினக்கூலிக்கு போயிட்டு இருக்கோம். சரி, பணியாளை நமக்கு கொடுத்துருவாங்க, நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். நான் தான் முதல் பட்டதாரி, என் குடும்பத்துல நான் தான் முதல் பட்டதாரி, நான் தான் முதல்ல பணி நியமன தேர்வுல தகுதி பெற்ற ஆசிரியர் நான் தான். என்னோட குடும்பத்துல என் குடும்பம்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம பிள்ளை அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம பிள்ளை இவ்வளவு தூரம் படிச்சு ஒரு டீச்சர் ஆயிடுச்சு, நல்ல ஒரு சமுதாயத்தை கண்டிப்பா எங்களால ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். நாங்களா அடிப்படை தேவையில இருந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஒரு மாணவனோட நலன் கருதி அவன் என்ன தேவைக்கு கஷ்டப்படுறாங்கிறத அவனோட ஃபீலிங்ஸை எங்களால புரிஞ்சுக்க முடியும். நாங்களும் அந்த சூழ்நிலையில இருந்துதான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். அதனால மாணவனுக்குரிய அவனோட கஷ்ட நஷ்டம் எங்களால புரிஞ்சு அவனை நல்ல சமுதாயத்தை உருவாக்கி அவனோட வாழ்வாதாரத்தை நாங்க நல்ல முறையில கொண்டு வருவோங்கிற எதிர்பார்ப்புல தான் படிச்சோம். இன்னைக்கு 8 மாச காலம் ஆயிடுச்சு. எங்களால எனக்கு 46 வயசு, நான் 34 வயசுல டெட் தேர்வு எழுதினேன். இன்னைக்கு 12 வருஷமா நான் வாழ்வாதாரத்தை இழந்து ஒரு ஆசிரியரா தான் ஆகணும், வேற எந்த வேலைக்கும் போக கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த தேர்வு எழுதி நான் இன்னைக்கு பாஸ் ஆகி இன்னைக்கு 46 வயசு ஆச்சு. எனக்கு இன்னும் பணி நியமனம் இன்னும் 16 வருஷம் தான் எனக்கு சர்வீஸ் இருக்கு. இப்படி டிலே பண்ணிக்கிட்டே போறாங்க. எங்களுக்கு என்ன வாழ்வாதாரங்கிறது எங்களுக்கு வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. எங்களுக்கு இதுக்கு பதில் வேணும். இப்ப தொடர்ந்து இவ்வளவு பெரிய
உங்களை சந்திக்க முடிஞ்சதா, முதலமைச்சரை சந்திக்க முடிஞ்சதா, மனுக்கள் எதுவும் போட்டீங்களா, தொடர் ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ணீங்களா? நாங்க போகாத மனு இல்ல. ஒவ்வொரு தடவையும் முதலமைச்சர் எங்க இருக்காரு, கல்வித்துறை அமைச்சர் எங்க இருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எந்தெந்த ஊர்ல போறாங்கங்கிற லிஸ்ட் அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்களுக்கு தாங்க முதல்ல தெரியுது. உடனே நாங்க மனு எடுத்து கொண்டு போய் போகாத இடம் இல்லைங்க, எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுத்தாச்சு. எங்களோட வலி வேதனை ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறது தான் எங்களோட ஒரு பெரிய மன கஷ்டமா இருக்கு. ஒரு நாட்டோட எதிர்காலமே வகுப்பறையில தான் நிர்ணயிக்கப்படுதுங்கறாங்க. அந்த வகுப்பறையில ஒர்க் பண்ற டீச்சர்ஸ்க்கு நீங்க வந்து என்ன மரியாதை கொடுக்கறீங்க? 8 மாத காலம் ஆகுது. நாங்க எத்தனை வருஷம் நம்பி 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 ஏமாந்து இருக்கிறது. எங்களோட குடும்பம், இங்க குடும்பத்துல இருக்கவங்கலாம் உண்மையாவே நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்களா? உறவினர்கள் எவ்வளவு இதா நடத்துறாங்க தெரியுங்களா? பொருளாதார நிலைமையில நாங்க எவ்வளவு பின்தங்கி போயிட்டோம் தெரியுங்களா? நீ உங்களுக்கு 1 மாசம் 2 மாசங்கிறது சாதாரணமா இல்லைங்க. இந்த பணி நியமன தேர்வுல தேர்ச்சி அடைகிறது எளிமையான விஷயம் கிடையவே கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரோட வலியும் வேதனையும் அவங்களுக்கு தாங்க தெரியும். முதல்ல தகுதி தேர்வு பாஸ் பண்ணோம். நாங்க பாஸ் பண்ணி 12 வருஷமா வெயிட் பண்றோம், நியமன தேர்வு வரல. இந்த அரசு வந்து நியமன தேர்வு வச்சாங்க. இந்த நியமன தேர்வு எழுதுறதுக்கு முதல்ல தமிழ் தகுதி தேர்வு எழுதணும். அந்த தமிழ்ல பாஸ் பண்ணாதான் அடுத்து எங்க மேஜர்ல பாஸ் பண்ண முடியும். இப்ப தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நியமன தேர்வு எழுதி இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள வகையில இல்ல அப்படிங்கறத சொல்றீங்க. எவ்வளவு மன உளைச்சலை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? மிகப்பெரிய மன உளைச்சல். எல்லாம் குடும்பம் நடத்த முடியல, வேலைக்கு போக முடியல. பல பேர் வந்து வீட்டுக்கு விட்டு எங்கேயும் போக முடியல, எல்லாம் கூலி வேலைக்கு போறாங்க. இந்த ரோட்டு வேலைக்கு போய் கை கால் எல்லாமே பேனா பிடித்த கையில, புத்தகம் பிடித்த கையில எப்படி வந்து மண்வெட்டி பிடிக்கிறது, எப்படி வந்து ரோடு வேலைக்கு போறது, எப்படி சிமெண்ட் வேலையை செய்யறது, வெங்காயம் உரிக்க போறாங்க, பூண்டு உரிக்க போறாங்க. எங்களுக்கு ஏன் பணி நியமன குழு தான் கேட்கிறேன். நாங்க நியமன தேர்வில் வெற்றி பெற்றோம். கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆகுது. நாங்க ஆசிரியர் தகுதி தேர்வு பத்தி நாங்க பேசலாம். நாங்க நியமன தேர்வில் வெற்றி பெற்றோம். இந்த கவர்மெண்ட் வச்ச நியமன தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு எல்லாமே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு போய் சார். ஒட்டு மொத்தமா எங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு பணி அணை கொடுக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அமைச்சர்களை சந்திக்க போறீங்களா, இல்ல முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சீங்களா? என்ன முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்தோம், துணை முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்தோம், கல்வித்துறை அமைச்சர் சந்திக்க எவ்வளவு முயற்சி செய்தோம். எங்களை அவங்க பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. போற போக்கில் மனுக்களை மட்டும் வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு டைம் ஒதுக்கி கொடுக்கல. முதலமைச்சரை பார்த்து எங்களுடைய கோரிக்கையை சொன்னாக்கா அவர் நிறைவேற்றுற நம்பிக்கையில நாங்க முயற்சி பண்றோம், சந்திக்க முடியல. இப்ப தொடர்ந்து இந்த காலதாமதம் நீடிச்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தொடர்ச்சியாக எங்களுக்கு மார்ச் மாதம் பணியாணை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். அப்படி பணியாணை வழங்கும் என்றால் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்பதால் எங்களுக்கு வேற வழி கிடையாது. தொடர் உண்ணாவிரதம் வேற வழி கிடையாது எங்களுக்கு. ஏன்னா நாங்க எல்லாம் ஸ்கூலை விட்டு வெளியில் நின்ட்டோம். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் எங்களால? வேற ஒரு இல்ல கருணை பண்ணிடுங்க. கருணை பண்ணிடுங்க, நீங்க எல்லாம் பண்ணிடுங்க. வாழ்வாதாரம் எல்லாம் எதுக்கு நாங்க என்ன பண்ணாங்க? எப்படி வாழறது? தொடர்ந்து பேனா புத்தகம் பிடித்த கைகளில் எப்படி நாங்கள் மண்வெட்டியை பிடிப்போம், எப்படி நாங்கள் வந்து ஒரு வீட்டு வேலைக்கு செல்வோம், எப்படி நாங்கள் வந்து எங்களுடைய அன்றாட அந்த வேலைகளே வந்து தடைபட்டு போகிறது, எங்களுடைய வாழ்வாதாரமே மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஆசிரியர் பணி என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு, லட்சியம். பல ஆண்டுகளாக இதற்காகத்தான் நாங்கள் படித்திருக்கிறோம், முளைத்திருக்கிறோம். என்றாவது எங்களுடைய லட்சியத்தை நாங்கள் அடைந்தே தீர்வோம் என்ற ஒரு வேட்கையோடு தான் இருக்கிறோம். ஆனால் அரசு இவ்வளவு காலதாமதம் ஏற்படுத்துவது ஏற்புடையதாக அல்ல. உடனடியாக பணி ஆணையை வழங்க வேண்டும் என ராஜரத்தினம் மைதானத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். லாவண்யா களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.